Welcome back, ladies and gentlemen. Your friendly neighborhood Spider-Man அப்படின்ற ஒரு அனிமேட்டட் Spider-Man சீரிஸ் ஃபைனலி ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. டோட்டலி 10 எபிசோட் இருக்கு. மொத்தமா ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ மொத்தமா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு தரமான ஒரு Spider-Man ஷோவை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. சீரிஸை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்னு வந்து இந்த சீரிஸோட எண்டிங் புரியல, எப்படி வந்து Spider-Manக்கு இந்த பவர் கிடைச்சது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அந்த எண்டிங்கையும் ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க ப்ரோ. தமிழ்ல, இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு, இங்கிலீஷ்ல பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ எண்டிங் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கரெக்டா இந்த ஒரு டைமுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபுல் ஸ்டோரி வேணும் அப்படின்றவங்க என் கூட அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சீரிஸோட கதை வந்து ஒரு டிஃப்ரெண்டான யூனிவர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு கதை. ஆனால் நம்ம MCU பீட்டர் பார்க்கர் இருக்கார்ல, அவரோட ஒரு வாட் இஃப் வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி மாதிரி தான் இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்றது கதைக்குள்ளே போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஒரு டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பீட்டர் பார்க்கர் மிட் டவுன் ஹை ஸ்கூலில் தன்னோட ஃபர்ஸ்ட் டேக்காக ஸ்கூலுக்கு போகிறாரு. பட் ஸ்கூலுக்குள்ளே கூட இன்னும் காலையில் எடுத்து வைக்கல. அதுக்குள்ள டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு சிம்பயாட் ஏலியனை ஒரு போர்ட்டல் மூலியமா அடிச்சு துரத்திக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அண்ட் அங்கே நடந்த ஒரு பெரிய சம்பவத்தில் அந்த ஸ்கூலே பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுது. அண்ட் ஒரு கட்டத்தில் அந்த சண்டையில அந்த சிம்பியாட் ஏலியன் நீக்கோ மினோரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண போக பீட்டர் பார்க்கர் அந்த சிம்பியாட் ஏலியனை தாம் பக்கம் டைவர்ட் பண்ணி திருப்பிக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சிம்பியாட்டை கேப்சர் பண்ணி திரும்ப அந்த போர்ட்டல் வழியாவே கூட்டிட்டு வெளியே போயிடுறாரு. பட் இங்க மேட்டர் என்னன்னா, அந்த போர்ட்டல் ரொம்ப நேரத்துக்கு ஓப்பன்லயே இருந்து அது வழியா ஒரு மர்மமான ஸ்பைடர் வந்து பீட்டர் பார்க்கர் மேல விழுந்து அந்த ஸ்பைடர் அவரை கடிச்சு அவருக்கு வந்து ஸ்பைடர்மேனோட எபிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம நார்மலா ஒரு பீட்டர் பார்க்கரோட ஆரிஜின் எப்படி பார்ப்போம், அவர் வந்து ஒரு லேபுக்கு போவாரு, அங்க வந்து அவர் ஒரு ஸ்பைடர் கடிச்சு இவருக்கு வந்து ஸ்பைடர்மேனோட எபிலிட்டிஸ்லாம் கிடைக்கிற மாதிரி பார்ப்போம். பட் இங்க அது கொஞ்சம் டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்பைடர் எங்க இருந்து வந்துச்சு, அந்த போர்ட்டலுக்கு மறுபக்கம் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் போக போக தெரியும். சோ இந்த சம்பவம் நடந்து ஒரு சில மாசங்கள் கழிச்சு பீட்டர் பார்க்கருக்கு இந்த ஸ்பைடர்மேனோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான விஜிலான்டேவா தன்னோட ஹோம் மேட் ஸ்பைடர்மேன் சூட்டோட நிறைய மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவரோட ஸ்டடீஸை வந்து வேற ஒரு ஸ்கூல்ல அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் அந்த மிட் டவுன் ஹை ஸ்கூல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுல. சோ அதுல இருந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே வேற வேற ஸ்கூலுக்கு வந்து டிஃபரெண்டா அனுப்பிச்சு விட்டாங்க போல இருக்கு. கூடவே இவர் காப்பாத்தினார்ல நீக்கோ, அவங்களுமே இப்போ வந்து இந்த ஸ்கூல்ல இருக்காங்க. நீக்கோ அண்ட் பீட்டர் இந்த சீரிஸ்ல பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. சோ ஒரு நாள் பீட்டர் பார்க்கர் அவரோட ஸ்கூல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல அவரோட அந்த ஸ்பைடர்மேன் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு டிவிடி பிளேயர் எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டு கதவை திறந்து உள்ள போறாரு. இந்த ஒரு சீனை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவில் வார்ல இதே மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். பட் உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் அவர் டோனி ஸ்டார்க்கை மீட் பண்ணுவாரு. டோனி ஸ்டார்க் வந்து பீட்டர் பார்க்கரை ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து சிவில் வார் அந்த எண்ட் கேம் அந்த ஸ்டோரி லைன் போயிருக்கும். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, நார்மன் ஆஸ்பார்ன் பீட்டர் பார்க்கரை பார்க்க வந்து அவர் வந்து பீட்டர் பார்க்கரை ரெக்ரூட் பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாரு. நீ வந்து இந்த மாதிரி ஆஸ்காப்ல வந்து இன்டர்னா இரு, ஸ்கூல் முடிச்சுட்டு என் கூட வந்து வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பீட்டர் பார்க்கருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாரு. அண்ட் பீட்டர் பார்க்கரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்காப்க்கு போயிட்டு அந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து பீட்டர் பார்க்கர் பாத்துக்கிறாரு. ஸோ இவர் மட்டும் தான் இன்டர்ன்ஷிப்க்கு போயிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அமேடியஸ் சோ, ஆஷா அண்ட் ஜீன் ஃபக்கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வயசுல இருக்கக்கூடிய இன்னும் 3 பேரை இன்டர்ன்ஷிப்காக கூட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி 4 பேர். ஸோ இதுல அமேடியஸ் சோ அப்படின்றவங்க வந்து ஒரு கட்டத்தில் ஹல்கா மாறுவான். பட் அதுக்கு வந்து இந்த சீரிஸ்ல எங்கேயும் பெருசா ஹிண்ட் இல்ல. மேபி அடுத்த சீசன்ல அதுக்கான ஹிண்ட் எங்கன்னா வரலாம். மீதி 2 பேரை பத்தி நம்ம போக போக பேசுவோம். சோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹெட் மாதிரி ஒரு இன்சார்ஜ் மாதிரி சயின்டிஸ்ட் விட்மேனை போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து பீட்டர் மேல என்ன காண்டுன்னு தெரியல. எப்ப பாரு பீட்டர் பார்க்கற மட்டன் தட்டுற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. அவன் பண்ற எல்லா வேலைக்கும் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. பட் பீட்டர் பார்க்கருக்கு கிளாரா கார்னர்ஸ் அப்படின்றவங்க ஒரு மென்டரா அமையறாங்க. எஸ், கிளாரா கார்னர்ஸ் அப்படின்ற பேரை கேட்கும் போதே உங்களுக்கு வேற ஒருத்தர் ஞாபகம் வந்திருக்கும். கர்ட் கார்னர்ஸ் தான். சோ கர்ட் கார்னர்ஸ்க்கும் கிளாரா கார்னர்ஸ்க்கும் எதனா சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தேடி பார்த்த வரைக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்ல. மேபி இது ஒரு ஜெண்டர் ஸ்வாப்பா இருக்கலாம். பிகாஸ் இவங்களுக்கும் ஒரு கை இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ பாசிபிளி இந்த யூனிவர்ஸ்ல கர்ட் கார்னர்ஸ்க்கு பதில் கிளாரா கார்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலாம். சோ பீட்டர் பார்க்கரும் கிளாரா கார்னர்ஸும் சேர்ந்து ஒரு எனர்ஜி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி மத்த 3 பேரும் டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. சோ பீட்டர் பார்க்கர் அவரோட இன்டர்ன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக்ல நியூஸ்ல வந்து ஒரு பெரிய பில்டிங் வந்து தீ பிடிச்சி எரியறத பாக்குறாரு. சோ இதை பார்த்த உடனே அவரோட ஸ்பைடர்மேன் சூட்டை உடனே போட்டுக்கிட்டு பிரச்சனை நடந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒருத்தன் ஃப்ளேம் த்ரோயரை வச்சுக்கிட்டு அந்த மொத்த பில்டிங்கே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அவனை முடிச்சு கட்டிட்டு அவனோட ஃப்ளேம் த்ரோயர்ல பார்த்தா ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து தெரியுது. சோ அது என்ன சிம்பிள், அது யார் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பீட்டர் பார்க்கருக்கு தெரியல. சோ அந்த இடத்துல எல்லா சம்பவத்தையும் முடிச்சு விட்டுட்டு ஆஸ்காப் டவருக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நார்மன் ஆஸ்பார்ன் பீட்டரை உடனடியா அவரோட ஆபீஸ்க்கு வர சொல்லி கேட்கிறாரு. பீட்டர் பார்க்கர் அந்த ஆபீஸ்க்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நார்மன் ஆஸ்பார்ன் பீட்டர் பார்க்கர் வந்து மாஸ்க் மாட்டிக்கிட்டு ஸ்பைடர்மேனா அந்த இடத்துல இருந்து வெப் விட்டு போறத வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வந்து பீட்டர் பார்க்கர் கிட்ட போட்டு நீ தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அது வந்து கிளியரா அது வந்து பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் பீட்டர் வந்து நார்மன் ஆஸ்பார்ன் கிட்ட ஐயோ சார் எவனோ மார்பிங் பண்ணிருக்கான் சார் அப்படின்ற மாதிரி மலுப்ப பாக்குறாரு. பட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் நார்மன் ஆஸ்பார்ன் வந்து அதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. சோ அட் லாஸ்ட்
நார்மன் ஆஸ்பார்ன் கிட்ட தான் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு டின்னர்ல இருக்கும்போது எதனால வந்து பீட்டர் பார்க்கருக்கு இந்த இன்டர்ன்ஷிப்பை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மன் ஆஸ்பார்ன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ ஸ்பைடர்மேன் வந்து ஏகப்பட்ட பேருக்கு நல்லது பண்ணிட்டு நிறைய பேரை காப்பாத்திட்டு இருக்கான்னு சொன்னல. சோ அந்த வரிசையில ஒரு நாள் வந்து ஹாரி ஆஸ்பார்ன் வந்து ஒரு சில கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிப்பா. அண்ட் அந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஸ்பைடர்மேன் வந்து ஹாரி ஆஸ்பார்னை காப்பாத்திருப்பாரு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நார்மன் ஆஸ்பார்ன் வந்து யார் அந்த ஸ்பைடர்மேன் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்டர் பார்க்கர் மட்டும் இல்லாம மீதி இருந்த அந்த 3 பேருக்கும் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்திருப்பாரு. பிகாஸ் பீட்டர் பார்க்கரோட வெப் ஷூட்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்ல. சோ யாரெல்லாம் இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 பேரை வந்து அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்க 4 பேருக்கும் இன்டர்ன்ஷிப் கொடுத்திருக்காங்க. மேபி இவங்களுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் எதனா கனெக்ஷன் இருக்கலாம், மேபி இவங்கள யாரோ ஒருத்தர் தான் அந்த வெப் ஷூட்டரை ரெடி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணி இவங்க 4 பேருக்கும் இன்டர்ன்ஷிப் கொடுத்திருக்காரு. பட் அவரே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு அவர் ரெக்ரூட் பண்ண பீட்டர் பார்க்கர் அந்த ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி. சோ நார்மன் ஆஸ்பார்ன் பீட்டர் பார்க்கர் கிட்ட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ வந்து ஒரு பெட்டர் சூப்பர் ஹீரோவா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் பீட்டர் பார்க்கருக்கு ஆரம்பத்துல நார்மன் ஆஸ்பார்ன் மேல பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்ல. பட் அடுத்ததா அவர் போட்ட ஒரு சண்டையில எப்படியோ நார்மன் ஆஸ்பார்ன் வந்து ட்ராக் பண்ணி பீட்டர் பார்க்கரை கண்டுபிடிச்சு பீட்டர் பார்க்கருக்கு ஒரு வாய்ஸ் கால் மூலமா ஒரு சில இன்புட்ஸ் அவர் கொடுக்குறாரு. அந்த இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் சண்டை போட அந்த பேட்டில்ல வந்து ஸ்பைடர்மேன் ஈஸியாவே ஜெயிச்சிடுறாரு. சோ இந்த ஒரு காரணத்தினால ஓகே நார்மன் ஆஸ்பார்ன் வந்து நமக்கு வந்து உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்பி பீட்டர் பார்க்கர் நார்மன் ஆஸ்பார்ன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒத்துக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அவர் கொடுக்குற காசு வந்து உண்மையாவே ஆன்ட்மேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப்க்கும் திரும்ப வந்துடுறாரு. அண்ட் நார்மன் ஆஸ்பார்ன் கூட ஒர்க் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. சோ ஆஸ்காபோட டெக்னாலஜி வச்சு பீட்டர் பார்க்கருக்கு ஒரு புது சூட்டை ரெடி பண்றாங்க. நிறைய டிஃபரெண்டான சூட்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராடிஜின்னு சொல்லி ஒரு சூட்டை கொடுக்குறாங்க, அது வந்து பார்க்கறதுக்கு தாரோட சூட் மாதிரி இருக்கு. அண்ட் ஹார்னெட்னு ஒரு சூட் கொடுக்குறாங்க, அது பார்க்கறதுக்கு வந்து வாஸ்போட சூட் மாதிரி இருக்கு. அண்ட் டஸ்க்னு சொல்லிட்டு இன்னொரு சூட்டை கொடுக்குறாங்க. அண்ட் அதை பார்த்த உடனே பொதுமக்கள் எல்லாம் திருச்சி ஓடிடுறாங்க பயந்து. சோ இது எதுவுமே ஸ்பைடர்மேனுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இல்ல, அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கும் செட் ஆகிற மாதிரி இல்ல. அண்ட் மக்களும் பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படின்றதுனால இந்த எந்த ஸ்பைடர்மேன் சூட்டும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு சூட்டை வந்து ஸ்பைடர்மேனுக்கு கொடுக்குறாங்க. ஸ்பைடர்மேனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் பார்க்கவே ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கிற மாதிரியும் ஒரு சூட்டை கொடுக்குறாங்க. ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் சூட் மாதிரி இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் சூட்டும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்திருக்கும். அந்த சூட்டை யூஸ் பண்ணிட்டு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பைடர்மேனா சுத்திட்டு இருக்காரு. சோ பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மன் ஆஸ்பார்னுக்கு மட்டும் தான் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் ஒரு சண்டே முடிச்சிட்டு பீட்டர் பார்க்கர் வந்து திரும்ப ஆஸ்காப் டவருக்கு திரும்பும்போது ஹாரி ஆஸ்பார்ன் அந்த ரூம்குள்ள இருக்கிறத பார்க்காம அவரோட மாஸ்கை ஹாரி ஆஸ்பார்னுக்கு முன்னாடி அவுத்துருவாரு. சோ இது மூலமா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஆஸ்பார்னுக்கும் தெரிஞ்சிடும். சோ அதனால இப்போ இந்த பீட்டர் பார்க்கர் அண்ட் நார்மன் ஆஸ்பார்னோட இந்த ஸ்பைடர்மேன் டீம்ல ஹாரி ஆஸ்பார்னும் இணைஞ்சிடுறாரு. அண்ட் ஆல்சோ ஸ்பைடர்மேன் எங்கெல்லாம் போய் சண்டை போடுறாரோ யாரு கூடலாம் போய் சண்டை போடுறாரோ அவங்க யூஸ் பண்ற கேட்ஜெட்ல அவர் ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்துகிட்டே இருக்கு. சோ யார் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை யூஸ் பண்றா, யார் தான் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பார்க்கரும் நார்மன் ஆஸ்பார்னும் ட்ராக் பண்ணி ஆட்டோ ஆக்டேவியஸ் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ ஆட்டோ வந்து சின்ன வயசுல நார்மன் ஆஸ்பார்ன் கூட ஆஸ்காப்ல ஒண்ணா வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆஸ்காப்பை விட்டு வெளியே போயிட்டாரு. சோ இப்போ இவன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஸ்பைடர்மேனை அமுச்சு விட்டு ஆட்டோ ஆக்டேவியஸை அடிச்சு முடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சா கிடையாது. நார்மன் ஆஸ்பார்ன் என்ன பண்ணிடுறாருன்னா தடியஸ் ராஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆக்டேவியஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இல்லீகலான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து தடியஸ் ராஸ் அண்ட் அயன்மேனை வச்சு ஆட்டோ ஆக்டேவியஸை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. தடியஸ் ராஸ் அயன்மேன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கட்டத்துல வந்து சிவில் வார்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம எம்சியூல பார்த்த மாதிரியே கேப்டன் அமெரிக்கா டீம் தனியா போயிடுச்சு. அயன்மேனோட பக்கம் இருந்தவங்க எல்லாருமே அந்த சொக்கோவியா அக்கார்ட்ஸ்ல வந்து சைன் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் அயன்மேனை வச்சு இந்த ஆட்டோ ஆக்டேவியஸை கேப்சர் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா ஆஸ்காப் டவர்ல ஏதோ ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடக்குது. யாரோ உள்ள பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மன் ஆஸ்பார்னுக்கு தெரிய வந்து அவர் வந்து ஸ்பைடர்மேனை உடனே போயிட்டு என்ன அப்படின்னு பார்க்க சொல்றாரு. அண்ட் அவரும் அவரோட சூட்டை மாட்டிக்கிட்டு ஆஸ்காப் டவர்ல யார் உள்ள பூந்திருக்கா அப்படின்றத பார்க்க போறாரு. அண்ட் அங்க அவருக்காக காத்துட்டு இருந்தது எஸ் டேர்டெவில் தான் ஆஸ்காப் டவருக்குள்ள பூந்திருக்காரு. பட் எதுக்கு பூந்திருக்காருன்னா நார்மன் ஆஸ்பார்னை அவரால் நம்ப முடியல, ஏதாவது ஒன்று கோளாரா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் டேர்டெவில் வந்து உள்ள வந்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம டேர்டெவில் வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஒரு ஃபைட் நடக்கும். அண்ட் அந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போதே பீட்டர் பார்க்கர் அவர் வந்து வார்ன் பண்ணுவாரு, இந்த மாதிரி நீ மக்களுக்கு நல்லது பண்றது எல்லாமே நல்ல விஷயம் தான், சூப்பரான விஷயம் தான், பட் நீ அவன் கூட சேர்றது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி டேர்டெவில் வந்து வார்ன் பண்ண பாக்குறாரு. பிகாஸ் அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏதோ சீக்கிரட்டா பிளான் பண்ணிட்டு இருக்கான் நார்மன் ஆஸ்பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஸ்காப் டவருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காரு. அண்ட் இவங்களுக்கு நடுவில் நடந்த சண்டையில டேர்டெவில் வந்து பீட்டர் பார்க்கர் அடிச்சு படுக்க போட்டுறாரு. ஸ்பைடர்மேன் தானே இவரை விட ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் வந்து இப்பதான் இன்னும் ஒரு ஃபுல்லா ஒரு வருஷம் கூட இன்னும் ஒரு ஸ்பைடர்மேனா இருந்து முடிக்கல. சோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் டேர்டெவில் ஈஸியாவே ஸ்பைடர்மேனை அடிச்சு போட்டு போயிட்டாரு. அண்ட் ஸ்பைடி சென்ஸும் இந்த கட்டத்துல ஸ்பைடர்மேனுக்கு வந்து அந்த அளவுக்கு அன்லாக் ஆகல, அவர் இன்னும் அதை பத்தி இன்னும் பெருசா தெரிஞ்சுக்கல. சோ அதனால ஈஸியாவே டேர்டெவில் வந்து ஸ்பைடர்மேனை டிஃபீட் பண்ணிடுறாரு. மீன்வைல் பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்டான நீக்கோக்கும் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துரும். எப்படின்னா இந்த லூசு பைய ஹாரி ஆஸ்பார்ன்
ஆஸ்பான் இருக்கான்ல, அவன் போயிட்டு நீக்கோக்கு பீட்டர் பார்க்கற பத்தின உண்மைகள் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உளறி வச்சிருவான். சோ இதனால நீக்கோக்கு வந்து பீட்டர் பார்க்கர் மேல சம காண்டாயிடும். பிகாஸ் இத்தனை நாளா நான் வந்து அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன், என்கிட்ட இந்த சீக்ரெட் எல்லாம் சொல்லாம புதுசா வந்து ஹாரி கிட்ட இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பார்க்கர் மேல சம காண்டாயி கொஞ்ச நாளுக்கு பேசாம இருந்திருப்பாங்க. பட் அந்த எல்லா பிரச்சனையுமே ஹாரி ஆஸ்பானே போயிட்டு ஓரளவுக்கு சமாளிச்சு வச்சிருவான். அண்ட் பீட்டர் பார்க்கருக்கு ஒரு சைல்ட்ஹுட் கிரஷ் இருக்கும். பேர்ல் பங்கன் அப்படின்ற ஒரு பொண்ணு மேல பீட்டர் பார்க்கருக்கு கிரஷ் இருக்கும். ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. பட் சோகமான விஷயம் என்னன்னா, பேர்லுக்கு வந்து லானி லிங்கன் அப்படின்ற ஒரு பையன் மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த லானி லிங்கன் அப்படின்ற வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க ஃபுட்பால் டீம்ல இருப்பான். அவனுக்கு வந்து ஃபுட்பால்ல ஒரு பெரிய கரியர் அமைச்சுக்கணும் அப்படின்றது ஆசை. பட் அவனோட நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையை அவனோட தம்பியான ஆண்ட்ரே வந்து சதைச்சிட்டான்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆண்ட்ரே வந்து ஹார்லம்ல இருக்க 110th ஸ்ட்ரீட் கேங் அப்படின்ற ஒரு கும்பல்ல போய் சேர்ந்துருவான். அதுவும் அவ்வளவு சின்ன வயசுல. அதை பொறுத்துக்க முடியாம லானி வந்து அவன் தம்பியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, அந்த கேங்கோட லீடரான பிக் டானவன் வந்து லானி கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி உன் தம்பியை வந்து உன் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு திரும்ப கூட்டு போறதுக்கு இது என்ன ஸ்கூலா அப்படின்ற மாதிரி கேட்டு, உன் தம்பியெல்லாம் இங்க இருந்து அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் லானிக்கு அவன் தம்பியோட வாழ்க்கை நாசமா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வேணா என்ன வந்து உங்க கேங்ல சேர்த்துக்கோங்க, என் தம்பியை விட்டுருங்க, அவன் வாழ்க்கை நாசமா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கரியர், அவனோட ஆசைப்பட்ட அந்த ஃபுட்பால் கரியரையே வந்து அவன் நாசம் பண்ணிக்கிறான். ஆரம்பத்துல இவங்க அந்த கேங்ஸ்டர்ஸ் வேலை, இந்த கேங் என்னெல்லாம் பண்ணுதோ அதுல எதிலுமே வந்து இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் போக போக இவனுக்கு வந்து அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனோட தம்பி வாழ்க்கையும் சேவ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஒரு வாழ்க்கையை அவன் ஏத்துக்க ஆரம்பிக்கிறான். சோ இதனால அவனோட ஃபுட்பால் கரியர் அழிஞ்சிருச்சு. அண்ட் பேர்ல் கூட அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுது. பிகாஸ் பேர்லுக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றதுனால. அண்ட் இவனோட கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு டூம் ஸ்டோன் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க. இவனுக்குமே அந்த பேர் பிடிச்சி ஒரு பக்கமான கேங்ஸ்டரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான். சோ இந்த டூம் ஸ்டோன் அப்படின்ற கேரக்டர் வந்து காமிக்ஸ்ல எப்படின்னா, உடம்பே கல்லு மாதிரி இருக்கும், அவன் உடம்பு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டரா, அந்த கேரக்டர்ல தான் இப்ப லானி லிங்கன் பிளே பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், போக போக இவனும் அந்த மாதிரி மாறுவான். சோ பேசிக்கலி ஒரு கேங்குன்னு அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல சண்டை போடுறதுக்கு இன்னொரு கேங் இருக்கும்ல, ரைவல்ரி கேங் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த 100th ஸ்ட்ரீட் கேங்குக்கும் ஒரு ஆப்போசிட் கேங் இருக்கு. அண்ட் அந்த கேங்கோட லீடர் யாருன்னா ஸ்கார்பியன். எஸ், நம்ம காமிக்ஸ்ல எப்பவுமே பாக்குற ஸ்பைடர்மேனோட வில்லனான ஸ்கார்பியன் தான். அண்ட் இந்த ஸ்கார்பியனும் டாக்டர் ஆட்டோ ஆக்டேவியஸ் கிட்ட போயிட்டு அவனுக்கு தேவைப்படுற கியர்ஸ் அண்ட் அவனுக்கு தேவைப்படுற வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த மொத்த ஸ்கார்பியன் சூட்டையும் ஆட்டோ ஆக்டேவியஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கான். அண்ட் அது வந்து காமா ரேடியேஷனை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சூட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அந்த சூட்டை வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஸ்கார்பியன்ஸ்க்கும் 110th ஸ்ட்ரீட் கேங்குக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. அண்ட் அந்த ஃபைட்ல ஸ்பைடர்மேனும் இன்வால்வ் ஆகுறாரு. சோ ஸ்பைடர்மேன் இன்வால்வ் ஆகி ஆரம்பத்துல ஸ்கார்பியனை வந்து அவர் வந்து கட்டுப்படுத்திடுறாரு. அவர்கிட்ட இருக்க மொத்த வெப்பையும் யூஸ் பண்ணி கட்டுப்படுத்திடுறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு வெப் இல்லாத ஒரு காரணத்தினால அதுக்கு மேல அவரால் வந்து ஸ்கார்பியனுக்கு ஈடு கொடுக்க முடியல. சோ ஸ்கார்பியன் ஸ்பைடர்மேனை போட்டு செம்ம அடி அடிச்சு அந்த மொத்த ஸ்பைடர்மேன் சூட்டை நாறு நாரா கிழிஞ்சு ஸ்பைடர்மேனை இப்ப மொத்தமா ரத்த கலவையா படுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை வந்து ஸ்கார்பியன் கொல்லலான்னு போகும்போது ஸோ பீட்டர் பார்க்குற நார்மன் ஆஸ்பான் தன்னோட காப்ளின் கிளைடர் வச்சு காப்பாத்திட்டுறாரு. ஸோ கிரீன் காப்ளின்கான ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கிரீன் காப்ளின் வராரா இல்லையான்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பீட்டர் பார்க்கர் ஆஸ்காப் டவர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அவரோட ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவர் கண் முழிக்கும் போது நார்மன் ஆஸ்பான் வந்து அவரை நலம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ நார்மன் ஆஸ்பான் பீட்டரை பார்த்து, உனக்கு இந்த மாதிரி ஆனதுனால ஸ்கார்பியன் உன்னை விட பவர்ஃபுல்லா இருந்தான்றது அர்த்தம் கிடையாது. நீ உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்தாம உன்னோட பவரை நீயே குறைச்சு யூஸ் பண்ணிட்டது தான் உன்னோட இந்த நிலைமைக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் தான் தேவை. அவன் கூட தான் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். உன்னால் அது முடியாதுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறது இதுதான் கடைசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பெக்ட். நான் பவர்ல இருக்கிறதுனால தான் இந்த ஊரே எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குது. நீயும் உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணாதான் உனக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீயே சூஸ் பண்ணிக்கோ, நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அண்ட் பீட்டர் பார்க்கரும் நார்மன் ஆஸ்பான் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. பிகாஸ் அவர் சொல்ற மாதிரி நான் மட்டும் ஸ்கார்பியனை மொத்தமா தீத்து கட்டணும்னு நினைச்சு அவனை கொண்டு இருந்தேன்னா இப்போ அவன் வந்து ஃப்ரீயா வெளியே சுத்திட்டு இருக்க மாட்டான். அவனால எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல. நான் அவன் கிட்ட தோத்ததுனால ஏகப்பட்ட பேர் சாக போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்ட் மேவை பார்த்து அழுதுறாரு. இந்த மாதிரி என்னால ஏகப்பட்ட பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க, என்னால ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவர் மேலேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு வந்துருது. லிட்டரலா நார்மன் ஆஸ்பான் வந்து பீட்டரை மேனிபுலேட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு நோ கில் பாலிசியோட இருந்த ஒரு சின்ன பையனை ஒருத்தனை கொல்றதை பத்தி யோசிக்க வச்சுட்டு போயிட்டாரு. நார்மன் ஆஸ்பான் பீட்டரை கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஸ்பைடர்மேனா இப்போதைக்கு மாற வேண்டாம், பிளஸ் உனக்குன்னு இப்ப போடுறதுக்கு ஒரு சூட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இவனும் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறாரு. பட் பீட்டரால நிம்மதியா தூங்க கூட முடியல. பிகாஸ் கனவுல கூட நடந்த எல்லா சம்பவங்களும் அவரை வந்து துரத்துது. பிகாஸ் ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கார்பியனும் வெளியே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான் அப்படின்றப்போ பீட்டர் பார்க்கறால இங்க நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியல. சோ அதனால ஆல்ரெடி கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஆஸ்பான் மூலமா ஒரு புது சூட்டை ரெடி பண்ணி அதை போட்டுக்கிட்டு வெளியே போயிடுறாரு. சோ மீன்வைல் ஆஸ்பான் அவரோட பவரை வச்சு ஆக்டேவியஸோட லேப்ல இருக்க எல்லா கேஜெட்ஸ் அண்ட்
சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஆஸ்காப்க்கு கொண்டு வந்துடுறாரு. அட் த சேம் டைம் ஸ்கார்பியன்ஸ் வந்து அவங்களோட இடத்துக்கே வந்து அவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டானவன் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்காப்போட ஒரு ட்ரக்கை ஹைஜாக் பண்ணி ஆக்டேவியஸோட கேட்ஜெட்ஸ் ஒரு சப்ஸ்டன்சஸ் திருடி இவங்களும் ஸ்கார்பியனுக்கு சரிசமமா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்காப்போட ட்ரக்கை பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. இத பத்தின இன்ஃபர்மேஷன் அண்ட் லொகேஷனை வந்து டானவனுக்கு ஷேர் பண்ணது யாருன்னா தி கெமிலியான். சோ இவங்க எல்லாருமே அவங்களோட பிளான் படி ட்ரக்கை ஹைஜாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஸ்பைடர்மேன் அவரோட புது சூட்டோட அந்த இடத்துக்கு வந்து 110th கேங்கை வந்து தடுத்துடுறாரு. பட் பிரச்சனை என்னன்னா ஸ்கார்பியனும் அவங்களோட கேங்கோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ 110th ஸ்ட்ரீட் கேங்குக்கும் ஸ்கார்பியன்ஸ்க்கும் திரும்பவும் ஒரு சண்டை நடக்குது. ஆனா இந்த வாட்டியும் 110th ஸ்ட்ரீட் கேங்கை வந்து போட்டு பொளந்துடுறாங்க ஸ்கார்பியன்ஸ். டானவனை ஆல்மோஸ்ட் கொல்ல போயிடுறாரு ஸ்கார்பியன். என்னதான் டானவன் வந்து சரண்டர் ஆயிடுறேன் ஐ குவிட் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஸ்கார்பியன் மனசு மாறுற மாதிரி தெரியல. ஸோ ஸ்கார்பியன் டானவனை கொல்ல போகும்போது ஸ்பைடர்மேன் உள்ள பூந்து ஸ்கார்பியனை அவர் பக்கம் திருப்பிக்கிறாரு. இப்ப திரும்பவும் ஸ்பைடர்மேனுக்கும் ஸ்கார்பியனுக்கும் ஒரு சண்டை நடக்குது. மீன்வைல் கீழே விழுந்து கிடக்கிற டானவனை லானி வந்து மேலே எழுப்பி அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம ஆளுங்க எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன பிளான்னு சொல்லி கேட்க டானவன் ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. அந்த இடத்த மட்டும் விட்டு ஓடல, அவரோட கேங்கையும் ரோட்லயே விட்டு ஓடிடுறாரு. சோ வேற வழி இல்ல, நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட கேங்குக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க ஹைஜாக் பண்ணலாம்னு சொல்லி பிளான் போட்டாங்களா ஒரு ட்ரக்கை. அந்த ட்ரக்குக்குள்ள போயிட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லா கிடைக்குதா அப்படின்றத பாக்குறதுக்காக லானி உள்ள போறான். பட் அங்க ஒரு மிஸ்டீரியஸான கேஸ் லீக் ஆகி அவன் உடம்பு பயங்கரமா ஸ்ட்ராங்கா மாறிடுது, ஒரு கல்லு மாதிரி மாறிடுது. நான் ஆரம்பத்துல சொன்னல டூம் ஸ்டோனுக்கு எப்படி உடம்பே கல்லு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ ஸ்லோலி லானி வந்து டூம் ஸ்டோனா மாறிட்டு இருக்கான். சோ இப்போ லானியும் ஸ்பைடர்மேனும் டீம் அப் பண்ணி ஸ்கார்பியனை போட்டு பொளந்து கட்டிடுறாங்க. அண்ட் சண்டையில ஒரு கட்டத்துல ஸ்பைடர்மேன் அவரோட கண்ட்ரோலை மீறி நார்மன் ஆஸ்பாண்ட் சொன்ன மாதிரியே ஸ்கார்பியனை கொல்ல போயிடுறாரு. பட் லானி குறுக்க பூந்து அதை நடக்க விடாம தடுத்துடுறான். அவன் ஆல்ரெடி தோத்துட்டான், பத்தாவதுக்கு இப்ப நீ இவனை கொன்னனா உன்னை ஹீரோவா பாக்குற எல்லாருமே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை தடுத்து நிறுத்திடுறான் லானி. இந்த சீனை வந்து ஆக்சுவலா நம்ம வந்து நோவே ஹோம்ல டோபி மெகுவேர் வந்து டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேனை காப்ளினை கொல்ல விடாம தடுக்கிறது மாதிரி பாத்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு சீனா தான் இது எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ இதுக்கப்புறம் ஸ்கார்பியனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீட்டரும் நீக்கோவும் ஃபைனலி மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. முன்னாடி வந்து ஹாரி போயிட்டு நீக்கோ கிட்ட எல்லாத்தையும் சமாளிச்சு விட்டு வந்திருப்பாங்க. சோ இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஃபைனலி மீட் பண்ணிக்கிறாங்க. பீட்டர் வந்து நீக்கோ கிட்ட இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் இங்க மேட்டர் என்னன்னா நீக்கோவும் பீட்டர் கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு இருக்காங்க, ஒரு சீக்ரெட்டை மறைச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி எண்ட்ல பார்ப்போம். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நார்மன் ஆஸ்பாண்ட் அவரோட லீட் சயின்டிஸ்ட் எல்லாரையுமே வர வச்சு எல்லா வேலைகளும் எப்படி ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சோ இவங்களோட ஹைஜாக் பண்ணப்பட்ட ட்ரக்கை சேஃபா இவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. நார்மன் ஆஸ்பாண்ட் அவரோட காப்ளின் கிளைடருக்கான வேலைகளும் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. சோ கிரீன் காப்ளின் கூடிய சீக்கிரம் வர போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஹிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் டாக்டர் விட்மன் கிட்ட இருந்து இன்டர்ன்ஷிப்க்கு வந்த பசங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பீட்டர் அடிபட்டு ஆஸ்காப்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார்ல, அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பீட்டரோட ரத்தத்தை இவங்க வந்து எடுத்து வச்சு இதே மாதிரி நிறைய ஸ்பைடர் பீப்புளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பாக்குற எந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு ஸ்பைடரை உருவாக்கும்னு சொல்லிட்டு பீட்டர் பாக்கரோட பிளட்டை ஒரு ஸ்பைடருக்குள்ள செலுத்தி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. சோ ஸ்லோலி நார்மன் ஆஸ்பாண்ட் அவரோட உண்மையான முகத்தை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாரு. மீன்வைல் அவரோட 4 இன்டர்ன்ஸ், அதாவது பீட்டர், சோ, ஆஷா, ஜீன், இவங்க எல்லாருமே பண்ண ப்ராஜெக்ட்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக 4 பேரையுமே கூட்டிட்டு ஒரு ரிசர்ச் ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா இவங்க 4 பேருமே டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணாங்கல, அது எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து வச்சு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போற மாதிரி ஒரு போர்ட்டலை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவனை தவிர்த்து 3 பேருமே இதுக்கெல்லாம் நாங்க வந்து ஒத்துக்கவே இல்லையே, இதை பத்தி நீங்க எதுவுமே எங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நார்மன் ஆஸ்பாண்ட் நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், இந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் நடக்க போறதுனால உங்களோட எல்லாரோட கரியரும் பயங்கரமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாரு. இன்ஃபேக்ட் கிளாரா கார்னர்ஸ்க்கு கூட இதை பத்தி எதுவுமே தெரியல. சோ யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு இதை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. சோ இவங்க அந்த போர்ட்டல் ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகிடுது. அந்த போர்ட்டல் வழியா நம்ம தலைவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இவங்கள அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போர்ட்டல் ஓபன் பண்ண விடாம தடுக்க பாக்குறாரு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதனால வரக்கூடிய விளைவுகளை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பானை தடுக்க பாக்குறாரு. பட் ஆஸ்பான் வந்து நீ தானே மிட் டவுன் ஹை ஸ்கூல்ல டேமேஜ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீ டேமேஜ் பண்ணதை விட இது ஒன்னும் பெரிய டேமேஜ் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க முன்னாடி நார்மன் ஆஸ்பான் தன்னை தானே நல்ல மாதிரி காட்டிக்கிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச ஒரு கெட்டவன்ற மாதிரி காட்ட பாக்குறாரு. பட் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒன்னும் புரியல, நான் எங்கடா ஸ்கூல்லாம் டேமேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சோ ஸ்ட்ரேஞ்ச் சொல்றதை கேட்காம அந்த போர்ட்டலை ஓபன் பண்ண ஸ்ட்ரேஞ்ச் சொன்ன மாதிரியே அந்த போர்ட்டல் வழியா நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல ஒரு சிம்பியாட் ஏலியன், அது வந்து அந்த போர்ட்டல் வழியா வந்து அந்த மொத்த போர்ட்டலே டேமேஜ் ஆகி ஷட் டவுன் ஆயிடுது. சோ அங்க இருந்து எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஸ்பைடர்மேன் ஓடி போயிட்டு அவரோட சூட்டை போட்டுக்கிட்டு வந்து ஸ்ட்ரேஞ்சுக்கு ஹெல்ப் பண்றாரு. அண்ட் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அண்ட் அந்த சண்டையில இவங்க பீட்டரோட பிளட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பைடரை வச்சிருக்காங்கல்ல, அந்த ஸ்பைடர் இருந்த பாக்ஸ் உடைஞ்சு இப்ப அந்த ஸ்பைடர் வெளியே வந்துருது. சோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நான் இந்த சிம்பியாட்டை வந்து
கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்கிறேன், அதுக்குள்ள நீ அந்த மிஷனை திரும்பவும் வேலை செய்ய வை, எங்க இருந்து இந்த சிம்பியாட் வந்துச்சோ அங்கே இதை திருப்பி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி இந்த சிம்பியாட்டை வேற எங்கேயாவது கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்றாரு. பட் அந்த சிம்பியாட் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஐ ஆஃப் அகமோட்டோவை அட்டாக் பண்ண வேற இடத்துக்கு போறதுக்கு பதிலா ரெண்டு பேருமே பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. பிகாஸ் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் போர்ட்டல் ஓபன் பண்ணும்போது அது வந்து ஒரு ப்ளூ கலர் போர்ட்டல் மாதிரி இருந்திருக்கும். ஆனா அந்த சிம்பியாட் வந்து அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போர்ட்டல் கிரீன் கலர்ல மாத்திருக்கும். சோ லிட்டரலா இவங்க வந்து அந்த டைம் ஸ்டோனால பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. சோ இந்த இடத்துல தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சிம்பியாட் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஒரு ஃபைட் மிட் டவுன் ஹை ஸ்கூல்ல, அவங்க வந்து ரெண்டு பேருமே ஃபியூச்சர்ல இருந்து வந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்றத வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் கதையை முடிச்சிருவோம் பிகாஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சோ பீட்டர் பார்க்கர் அந்த போர்ட்டல திரும்பவும் ஒர்க் பண்ண வச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த சிம்பியாட்டை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்துடுறாரு. சோ அந்த சிம்பியாட்டை போர்ட்டல் வழியா அனுப்பி மூடுறதுக்குள்ள ஏகப்பட்ட சிம்பியாட்ஸ், அதே மாதிரி ஏகப்பட்ட சிம்பியாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த எல்லா சிம்பியாட்ஸும் போர்ட்டல் வழியா வெளியே வரதுக்குள்ள பீட்டர் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மிஷனை டெஸ்ட்ராய் பண்ணி அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிம்பியாட் பிசுறு வந்து போர்ட்டல் வழியா வெளியே வந்துடுது. பட் அதை இவங்க ரெண்டு பேருமே பார்க்கல. சோ இப்போ ஃபைனலி இந்த ஸ்பைடர்மேனோட ஆரிஜினை ஒரு மாதிரி குழப்பி ஏதோ லூப் கான்செப்ட் வச்சு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அது என்னதான் மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நான் என்னவோ இது வந்து வேற ஒரு கான்செப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இது எப்படி கன்வே பண்ணலாம், எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் டே இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இது இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை இறக்கி இந்த ஷோவோட கிரியேட்டர் வந்து ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு போயிட்டான். சோ இந்த ஒரு ஈவென்ட் இருக்குல்ல, இந்த ஸ்பைடர்மேனோட ஆரிஜின் ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருந்துச்சுல, அது வந்து ஒரு பாரடாக்ஸ் ஈவென்ட் தான். அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ ஒரு பாரடாக்ஸ்னா என்னன்னா இம்பாசிபிள் பட் ட்ரூ. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல, அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் அது நடக்கும், ஆனாலும் அது உண்மை அப்படின்ற ஒரு ஈவென்ட்டுக்கு பேர் தான் பாரடாக்ஸ். அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்பைடர்மேனோட ஆரிஜினுக்கும் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு பவர் கொடுத்ததே ஸ்பைடர்மேன் தான் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? முடியாதுல்ல. பட் இங்கே அதுதான் நடந்திருக்கு. ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர்மேன் பவர்ஸ் கிடைச்சதுக்கு காரணமே ஸ்பைடர்மேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் முட்டு கொடுக்கறதுக்கு வேற ஒரு தியரி கண்டுபிடிச்சிருங்க. பிடிச்ச எடுத்துக்கோங்க, எல்லாம் தட்டி விட்டுருங்க. ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு நார்மலான ஒரிஜினல் டைம் லைனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டைம் லைன், ஒரிஜினல் ஸ்டோரி என்னன்னா, இவர் வந்து மிட் டவுன் ஹை ஸ்கூல்ல படிக்கணும், அந்த இடத்துல ஒரு போர்ட்டலே ஓப்பன் ஆகக்கூடாது, அதுதான் ஒரிஜினல் ஸ்டோரி லைன். எம்ஜே, நெட், ஃபிளாஷ் இவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒரு கட்டத்துல ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் உண்மையாவே இவரை வந்து கடிக்குது, அதுதான் உண்மையான ஸ்டோரி லைன். அதுக்கப்புறம் ஹாரி ஆஸ்பானை காப்பாத்துறது, நார்மன் ஆஸ்பான் இவரை வந்து கூப்பிடுறது, ஆஸ்காப் இவரோட ரத்தத்தை எடுத்து வேற ஒரு ஸ்பைடருக்குள்ள விடுறது, இது எல்லாமே அதுக்கப்புறம் நார்மலா நடந்திருக்கும். இங்க என்ன டிஃபரன்ஷியேட் ஆயிருக்குன்னா, இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனதுனால இவரோட ஸ்கூல் டெஸ்ட்ராய் ஆகி இவருக்கு எப்ப ஸ்பைடர்மேனோட எபிலிட்டிஸ் கிடைக்கணுமோ அதுக்கு முன்னாடியே ஸ்பைடர்மேனோட எபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு. இவரோட ஸ்கூல் டெஸ்ட்ராய் ஆனதுனால இவரோட பர்சனல் லைஃப் மாறி இருக்கு. ஸோ பேசிக்கலி ஸ்பைடர்மேனோட ஸ்டோரி இங்க எதுவுமே மாறல, பீட்டர் பார்க்கரோட பர்சனல் லைஃப் தான் இங்க மாறி இருக்கு. அவரோட பர்சனல் லைஃப், அந்த பாஸ்ட் தான் இங்க மாறி இருக்கு. ஒரிஜினல் ஸ்டோரி படி அவர் மிட் டவுன் ஹை ஸ்கூல்ல படிச்சு நெட், எம்ஜே இவங்க கூட தான் சுத்திட்டு இருந்திருக்கணும். பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாஸ்ட்டுக்கு வந்து இதை மாத்தி விட்டதுனால இவர் வந்து நீக்கோ மினோரோ இவங்க கூட எல்லாம் சுத்த வேண்டியதா மாறிடுச்சு. இதை தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஆர்எல்ஸ் இதை வந்து நீங்க ஒரு பிரான்ச்டு டைம் லைன் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, மேபி எஸ், பிகாஸ் பாஸ்ட்டுக்கு வந்து ஒரு விஷயத்தை மாத்தி இருக்கிறதுனால மேபி இது வந்து நம்ம ஒரு பிரான்ச்டு டைம் லைனாவும் நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். பட் அதை வந்து என்னால 100% சொல்ல முடியல. பட் இவரோட பாஸ்ட் மாறி இருக்கு, இவரோட பாஸ்ட்டை வந்து லைட்டா ஆல்டர் பண்ணிட்டானுங்க அப்படின்றது மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பீட்டர் பார்க்கற வந்து ஆரம்பத்துல அந்த ஸ்பைடர் கடிச்சிட்டு வேற ஒருத்தரோட பேக்ல ஏறி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த பேக் யாரோடது, யாரு கூட அந்த ஸ்பைடர் இப்ப போயிருக்கு, யாரை கடிக்க போகுது அப்படின்றது நமக்கு இப்ப தெரியல. பிகாஸ் குவென் ஸ்டேசி அடுத்த சீசன்ல இருக்க போறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க குவென் ஸ்டேசியா மட்டும் வர போறது இல்ல, ஸ்பைடர் குவென்னா வர போறாங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிலி அந்த ஸ்பைடர் வந்து குவென்னை கடிக்கலாம். சோ ஸ்பைடர்மேன் வந்து இப்படி ஒரு ஆரிஜின் இவருக்கு கிடைச்சதுனால இது வந்து இப்போ அவர் வந்து ஒரு அனாமலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைல்ஸ் மொரால்ஸ் மாதிரி அவரும் வந்து ஸ்பைடர்மேனா ஆகக்கூடாத ஒருத்தர் வந்து ஸ்பைடர்மேனா மாறிட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் வந்து அனாமலிலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனா மாறி இருக்க வேண்டியது, அந்த ஒரு ஈவெண்ட் தான் நடந்திருக்கு. சோ இவர் வந்து அனாமலி கிடையாது, மிகல் ஒஹாரா வந்து இன்வால்வ் ஆக போறது கிடையாது. பட் ப்ராபபிலி அந்த ஸ்பைடர் வந்து குவென் ஸ்டேசியை கடிக்கும் போது அது வேணா ஒரு அனாமலி ஈவெண்டா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. எனக்கு கிளியரா தெரியல. பட் மேபி அவங்க ஒரு அனாமலியா இருக்கலாம், அப்ப மிகல் ஒஹாராலாம் இன்வால்வ் ஆகலாம். பாப்போம் ஃபியூச்சர்ல இது எப்படிலாம் கொண்டு போக போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர்த்து அடுத்து வரப்போற சீசன்ஸ்க்குலாம் கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டு போயிருக்காங்க. நார்மன் ஆஸ்பான் வந்து அந்த போர்ட்டல் வழியா வந்துச்சுல ஒரு பிசுறு சிம்பியாட், அதை வந்து பாக்குறாரு. சோ அது மேபி ஆஸ்காப்ல வந்து ரிசர்ச் பண்ணலாம். அது மேபி போயிட்டு எடி பிராக் கூடயோ இல்லைனா ஃபிளாஷ்
ஃபிளாஷ் தாம்சன் கூட போயிட்டு ஒரு ஏஜென்ட் வெனம் ஸ்டோரி லைன் பார்க்கலாம், இல்லனா பீட்டர் பார்க்கர் கூட அந்த வெனம் வந்து சேரலாம், எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வேணா வரலாம். சோ அதுக்கான ஒரு செட்டப் அமைஞ்சிச்சு. அண்ட் இவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டார்ல ஆட்டோ ஆக்டேவியஸ், அவர் வந்து டாக்டர் ஆக்டோபஸா மாறுறதுக்கான ஒரு டீஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து அவர் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காரு. எனக்கு பெரிய சர்ப்ரைஸா அமைஞ்சது எதுனா, பீட்டர் பார்க்கரோட அப்பாவான ரிச்சர்ட் பார்க்கர் இன்னும் இறந்து போகல, அவர் வந்து ஜெயில இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாங்க. இங்க வந்து என்ன ஸ்டோரி லைனை கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியல, அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ கடைசியில சொல்றேன்னு சொல்லியிருந்தால நீக்கோ மினோரு. சோ நீக்கோ மினோரு வந்து ஒரு நார்மலான கேரக்டர் கிடையாது, அவங்கள வந்து ஒரு சார்சரஸ் அப்படின்ற மாதிரி காமிக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. மேஜிக் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இந்த சீரிஸ்ல இந்த எண்டிங்ல நீங்க பார்த்திருப்பீங்க, மேஜிக் யூஸ் பண்ணி இறந்து போன அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கும் ஒரு சில பவர்ஸ் இருக்கு, அதை வந்து சீரிஸ்ல காட்டுவாங்களா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. இந்த கேரக்டரை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேபி போயிட்டு ரன்அவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு, அதை வேணா போய் பாருங்க. நான் இன்னும் பார்க்கல, அந்த சீரிஸ்ல இந்த கேரக்டர் இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். இதை தவிர்த்து ஹாரி ஆஸ்பார்ன் வந்து வெப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஆஷா, பீட்டர், ஜீன் ஃபகோல்ட் இவங்க எல்லாருமே இவர் வந்து இப்ப திரும்பவும் ரெக்ரூட் பண்ணிக்கிறாரு. அந்த அமெரியஸ் ஸ்டோ மட்டும் அவன் மட்டும் ஆஸ்காப்க்கு விசுவாசியா அங்கேயே இருந்துடுறான். அண்ட் ஜீன் ஃபகோல்ட்டை பத்தி பேசும்போது, ஜீன் ஃபகோல்ட்டும் ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் தான், ஒரு விஜிலாண்டி கேரக்டர் தான். டாஸ்க் மாஸ்டரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் டாஸ்க் மாஸ்டருக்கு இருக்க மாதிரி பவர்ஸ் தான் இந்த ஜீன் ஃபகோல்ட்டுக்கும் இருக்கும். ஸோ இந்த ஜீன் ஃபகோல்ட்டோட சூப்பர் ஹீரோ கேரக்டரோட பேர் வந்து ஃபினஸ். ஸோ இந்த கேரக்டரை ஆஸ்காப்குள்ள அனுப்பி விட்டதே டேர்டெவில் தான். ஸோ டேர்டெவில் தான் நார்மன் ஆஸ்பார்ன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் ஃபகோல்ட்டை வந்து ஆஸ்காப்குள்ள ஒரு இன்டர்னா அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ஹாரி ஆஸ்பார்னையும் ஃபுல்லாலாம் நம்ப முடியாது, நீ அவன் மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வெப் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் டேர்டெவில் வந்து ஃபினஸ் அனுப்பிச்சு விடுறாரு. ஸோ மேபி சீசன் 2 சீசன் 3ல வந்து டேர்டெவிலுக்கான இன்வால்வ்மெண்ட் மேபி அதிகமா இருக்கலாம். அண்ட் லானி லிங்கன் கொஞ்சம் கொஞ்சமா டூம் ஸ்டோனா மாறிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னல. லுக் வைஸும் லானி லிங்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டூம் ஸ்டோனா மாறிட்டு இருக்கான். அவனோட ஸ்கின் எல்லாம் போயிட்டு அப்படியே கல்லு மாதிரி மாறிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இப்போ அந்த 110 ஸ்ட்ரீட் கேங்குக்கு இப்போ இவன் தான் லீடரா இருக்கான். அண்ட் சீரிஸ் முடியும் போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட வந்து பீட்டர் வந்து உங்களால பாஸ்ட்டுக்கு போக முடியுதுன்னா அப்போ உங்களால ஃபியூச்சருக்கும் போயிருக்க முடியும், ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க, நான் அதுக்காக ரெடி ஆயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல, பட் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அதுக்கு ரெடியா இருக்க அப்படின்றது மட்டும் இப்போ எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போயிடுவாரு. இந்த இடத்துல அவர் ஃபியூச்சர்ல வரப்போற தானோஸை பத்தி சொல்றாரா இல்லனா டூமை பத்தி சொல்றாரா அப்படின்றது சத்தியமா தெரியல. பிகாஸ் மல்டிவர்ஸ் சாகால இருக்கும், அதை பத்தியும் மென்ஷன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மல்டிவர்ஸ் சாகால இருக்கும் அப்படின்றதுனால மட்டும் இல்ல, போர்ட்டல் மூடினதுக்கு அப்புறம் மேல வந்து மொட்டை மாமா வாட்சர் இருப்பாரு. ஸோ மேபி இந்த யூனிவர்ஸ்க்கும் எதனா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அதனால தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டூமை பத்தி ஸ்பைடர்மேன் கிட்ட வார்ன் பண்றாரோ அப்படின்ற மாதிரி லைட்டா தோணுச்சு. பட் பாசிபிளி தானோஸாவும் இருக்கலாம் அது. அண்ட் இதோட இந்த கதையை முடிச்சிட்டாங்க. சம சீரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது செம என்ஜாயபிளா இருந்துச்சு. நான் என்ஜாயபிளா சொல்லியிருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல, பிகாஸ் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரிஸை இங்கிலீஷ்ல பார்க்கறது பிரச்சனை இல்லைனா தயவு செஞ்சு போய் பாருங்க. டெஃபினட்டா ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த சீரிஸை டெஃபினட்டா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பை.